நான் உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷனுக்குள்ளார இருக்கிற 3 லாஸை பற்றி ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். டோட்டலாக 7 விதிகள் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலினா அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியும். இந்த வீடியோவில் நம்ம ரிமைனிங் இருக்கிற 4 லாஸையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளார போகலாம். ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் தான் பீஸ் படி. என்னோட எய்ம் என்னன்னா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை உலகம் முழுக்க ஸ்ப்ரெட் பண்ணணும். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் லா ஆஃப் அட்ராக்ஷனை லேர்ன் பண்ணி கற்றுக்கிட்டோம். 4th லா என்னென்னா லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். மேனிஃபெஸ்டேஷனை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன்லேயே மோஸ்ட் ஃபெமிலியரான வேர்டு என்னென்னா மேனிஃபெஸ்டேஷன் தான். இல்லாத விஷயத்த நாம் அச்சீவ் பண்ணாத கோலை நாம் அச்சீவ் பண்ணிட்டோம், என்கிட்ட இந்த விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நம்மளை நம்ப வைக்கிறது தான் மேனிஃபெஸ்டேஷன். மேனிஃபெஸ்டேஷன் கருவி மாதிரி. இந்த டூலை மட்டும் நமக்கு பர்ஃபெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சிட்டாலே போதும், லா ஆஃப் அட்ராக்ஷனில் நம்ம 50% சக்ஸஸ் அடைஞ்சிடலாம். நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறப்பவே ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தாகணும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதையை மட்டும்தான் கேட்கணும். பாசிட்டிவாக மட்டும்தான் திங்க் பண்ணணும். உங்களோட எண்ணங்கள் எப்போவுமே நேர்மறையாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறப்ப உங்களால் தெளிவாக யோசிக்க முடியும். மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்குன்னு நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 555, 369, 333, 777 இந்த மாதிரி ஏகப்பட்ட மெத்தட்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு எந்த மெத்தட்ஸ் பிடிச்சிருக்கோ அதையே ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா மெத்தட்ஸுக்குமே நம்ம சேனலில் வீடியோ இருக்கும். அதை பார்த்து லேர்ன் பண்ணி மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸை ட்ரை பண்ணுங்கள். 5th லா என்னென்னா லா ஆஃப் மேக்னட்டிசம், அதாவது காந்தத்தன்மை. மேக்சிமம் இந்த விதியை பற்றி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சீக்ரெட் புக்கில் கூட இந்த விதியை சொல்லியிருப்பாங்க. எப்படி 2 மேக்னெட்டை பக்கத்தில் வச்சா மேக்னெட்டிக் பவர்ஸ் மூலயமா அட்ராக்ட் பண்ண முடியுதோ, அதே மாதிரி நமக்கு தேவையான விஷயங்களையும் நம்மளோட கோல்ஸையும் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணலாம். எப்படி மேக்னெட்டுக்கு மேக்னெட்டிக் பவர்ஸ் இருக்கோ அதே மாதிரி நமக்கும் சில பவர்ஸ் இருக்குது. அதையே வச்சு தான் நம்ம அட்ராக்ட் பண்ண போகிறோம். இதையே தான் இன்னொரு வேர்டாக சொல்லுவாங்க, லைக் அட்ராக்ட்ஸ் லைக் அப்படின்னு. அதாவது ஒற்றவற்றை இழுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த லாவை யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் பாடியில் இருக்க எனர்ஜி அண்ட் வைப்ரேஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் இதை யூஸ் பண்ண முடியும். உங்கள் பாடியில் இருக்க எனர்ஜிஸ் அண்ட் வைப்ரேஷன்ஸை எப்படி ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை பற்றி தான் நான் ஃபஸ்ட்டு 3 லாவில் சொல்லியிருப்பேன். அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த லா பார்க்கறதுக்கு ரொம்ப பெரிய விஷயம் மாதிரி தான் இருக்கும், ஆனால் ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். 6th லா என்னென்னா லா ஆஃப் அன்வேவரிங் டிசையர், அதாவது நிறைவேறாத ஆசைகள். இப்போது நீங்கள் ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க. நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கலைன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு வெறுப்பு வரும். என்னடா எல்லாருமே நடக்கும்னு சொல்கிறாங்க, ஆனால் நமக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு. ஏன் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணது உங்களுக்கு நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கான சில காரணங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன் என்னென்னா, நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறப்பவே சில தப்புகள் பண்ணியிருப்பீங்க, அதை திருத்திக்கோங்க. செகண்ட் ஒன் என்னென்னா டவுட் படுறது. ஒருவேளை நான் நினச்சது கிடைக்காம போயிருமோ அப்படின்னு நீங்கள் 0.1% டவுட் பட்டாலும் கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ டவுட் படாதீங்க. தேர்ட் ஒன் என்னென்னா ஓவர் திங்கிங். நீங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுவீங்க, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுவீங்க, மெடிடேஷன் பண்ணுவீங்க, விசுவலைசேஷன் பண்ணுவீங்க. ஆனால் இந்த ஓவர் திங்கிங் மூலயமா அது எல்லாமே உங்களை விட்டு போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் திங்க் பண்ணுவீங்க, ஒருவேளை நான் நல்லா மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாமல் விட்டனோ, இன்னும் ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கணுமோ, நான் விசுவலைசேஷன் இன்னும் ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கணுமோ அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ண உங்களோட ஃபோக்கஸ் உங்களோட கோல்ஸ் மேலே இல்லாமல் மேனிஃபெஸ்டேஷன் மேலேயோ இல்லை விசுவலைசேஷன் மேலேயோ மாறுது. அப்படி மாறுறனால என்ன நடக்குதுன்னா உங்களோட எய்மே சேஞ்ச் ஆனதுக்கு சமம். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ இந்த தவறுகள் இருந்தால் இந்த தவறுகள் எல்லாத்தையுமே இப்போவே திருத்திக்கோங்க. இதுதான் லா ஆஃப் அன்வேவரிங் டிசையர். 7th லா என்னன்னா லா ஆஃப் ஹார்மோனி. ஹார்மோனி அப்படின்னா என்னென்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது, ரொம்ப அமைதியாக இருக்கிறது, நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மன நிம்மதியாக இருக்கிறது, இதையத்தான் ஹார்மோனின்னு சொல்லுவாங்க. இந்த ஹார்மோனி அப்படிங்கிறது தான் பிரபஞ்சத்தோட மையம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம சேனலுக்கே பீஸ் படி, அந்த பீஸ் அமைதி அப்படிங்கிற வேர்டை வச்சோம். நான் போன லாஸ்ட்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களுமே இன்டர் கனெக்டட் ஆனது தான், இன்டர்லிங்க் ஆனது தான் அப்படின்னு. இந்த இன்டர்லிங்கான விஷயங்களை நீங்கள் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணணுன்னா அதுக்கு நீங்கள் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கணும். நீங்கள் சந்தோஷமாக, மன நிம்மதியாக, ஒரு அமைதியான சுச்சுவேஷனில் இருக்கிறப்ப தான் இதை உங்களால் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் ஹார்மோனியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெய்லியும் மெடிடேஷன் பண்ணுங்கள், நல்ல விஷயங்களை மட்டும் கேளுங்க, பாசிட்டிவாக இருங்க. எல்லாத்துக்குமே உங்ககிட்ட இருக்கிற பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். உங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாத்துக்குமே போனாலே அதுவே ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். ஹார்மோனி அப்படிங்கிற ஒரு சின்ன வேர்டுக்குள்ளார எவ்வளோ அர்த்தங்கள் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்போ நாம் இந்த 7 லாஸையும் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த 7 லாஸையுமே லா ஆஃப் அட்ராக்ஷனோட சேர்ந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி தான் கிடைக்கும். நீங்கள் இந்த 7 லாஸையுமே லா ஆஃப் அட்ராக்ஷனோட சேர்ந்து யூஸ் பண்ணுறப்ப உங்கள் வாழ்க்கையில் பல சாதனைகளை பண்ண முடியும். இந்த வீடியோவில் நான் இப்போ சொல்லியிருக்கிற 4 லாஸ்லையும் இல்லை போன வீடியோவில் நான் சொல்லியிருந்த 3 லாஸ்லையும் மொத்தமாக இந்த 7 லாஸ்லையும் என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை என்னை பர்சனலாக காண்டாக்ட் பண்ணி லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க இன்ஸ்டாகிராம் ஜிமெயில் லிங்கை கிளிக் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடன் பீஸ் படி. தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே.